வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ராதிகா கோபிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் பண்றதெல்லாம் உங்களுக்கு டார்ச்சரா இருக்கா கோபி அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு வேற வழி தெரியல கோபி அப்படின்னு சொல்றாங்க. உங்க வீட்டுல இருக்கிற யாருக்குமே என்ன பிடிக்காது, அந்த சூழ்நிலையில தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா உங்க வீட்டாளுங்க ஏதாவது டிராமா பண்ணி உங்களை மறுபடியும் இழுத்துப்பாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கோபி அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே அவங்க பண்ண டார்ச்சர்ல நான் பாதி பைத்தியமா இருக்கிறேன், நீங்களும் என்னை விட்டு போயிட்டீங்கன்னா நான் முழுசா பைத்தியம் ஆயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ராஜேஷை நான் எந்த மாதிரி சூழ்நிலையில டைவர்ஸ் பண்ணேன்னு உங்களுக்கே தெரியும், ஆனா அதுக்கே நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுதான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணினேன், ஆனா இதுவும் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா என்னால யார் முகத்தையும் ஃபேஸ் பண்ண முடியாது கோபி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. எனக்கு உன்னோட நிலைமை புரியுது ராதிகா அப்படின்னு சொல்றாரு கோபி. ஜெனி பாக்கியாட்ட நீங்க எங்களை விட்டுட்டு போயிட மாட்டீங்களா ஆண்டி அப்படின்னு கேக்குறாங்க. பாட்டிக்கு தான் அம்மா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்களே, கண்டிப்பா போக மாட்டாங்க அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. இந்த மாதிரி டைவர்ஸ் ஆன ஹஸ்பண்ட் அவரோட செகண்ட் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு இங்கேயே ஸ்டே பண்றதெல்லாம் நான் எங்கேயும் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. ஏன் ஆண்டி பேசாம அமைதியா இருக்கிறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. வாயை திறந்து பேசுக்கா அப்படின்னு செல்வி சொல்றாங்க. நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுக்கா அப்படின்னு சொல்றாங்க. என்னோட வீட்டுக்காரர் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டாரு, அவரோட ரெண்டாவது ஒய்ஃபை இங்க கூப்பிட்டு வந்து என்னையும் என்னோட குழந்தைகளையும் டார்ச்சர் பண்றாருன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுக்கா அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்டை உன்னோட பிள்ளைகளோட பேர்ல எழுதி வாங்குக்கா, மாசம் மாசம் செலவுக்கு பணம் கேளுக்கா அப்படின்னு சொல்றாங்க செல்வி. எதுவும் பேசாம இப்படி அமைதியா இருக்கிறதுனாலதான் அவங்க எல்லாம் ஓவரா ஆட்டம் போடுறாங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ராதிகாவும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இங்க வந்து இருக்குது, அதுக்கு சார் வேற சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க செல்வி. ஜெனி சொல்றாங்க, செல்லியன் மட்டும் இந்த மாதிரி பண்ணிருந்தான்னா நடக்கிறதே வேற, அங்கிளா இருக்கிறதுனால என்னால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா கோபிட்ட நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்றாரு கோபி. தொண்டெல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கு, இங்க குடிக்க தண்ணி கூட இல்ல, நான் வேணா ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. நம்ம இங்கதான் இருக்க போறோம்னு முடிவாயி போச்சு, நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஆர்டர் பண்ணிட்டு இருப்பீங்களா கோபி அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. நான் கீழே போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ராதிகா. ஏற்கனவே அங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே உன் மேல கோபமா இருக்கிறாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லிட போறாங்க அப்படின்னு கோபி சொல்றாரு. உங்க வீட்டு ஆள்கிட்ட பேச்சு வாங்குறது எனக்கு என்ன புதுசா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் கோபி அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா போறாங்க. ராதிகா இப்போ கிச்சனுக்கு போறாங்க. ராதிகாவை பார்த்த உடனே செல்வி பாக்கியாட்ட சொல்றாங்க, என்னக்கா உன்னோட சமையல் கட்டுல யார் யாரோ வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்குள்ள அவங்க நுழைஞ்ச உடனே அடிச்சு துரத்திருக்கணும்க்கா, இந்த மாதிரி சமையல் கட்டு வரைக்கும் வராங்க பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்டுக்கு நீ வேலை பார்க்க தானே வந்த, அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இந்த வீட்டுல யார் யார எங்க வைக்கணும்னு தெரியாம தலைமையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வாக்கியா சொல்றாங்க, யார எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு இந்த வீட்டு ஆள்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இந்த மாதிரி எல்லாம் கிளாஸ் எடுக்க வேணாம்னு சொல்லு ஜெனி அப்படின்னு சொல்றாங்க. என்னோட லைஃப்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனவங்க தான் இருக்கிறாங்க, ஆனா இந்த வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு வந்தா செல்வி. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்கிறா, இந்த வீட்டுல நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கும் அவளோட பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லுக்கா, எங்க அக்கா என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு செல்வி சொல்றாங்க. இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. ஜெனி இப்போ செல்விட்ட சொல்றாங்க, நீங்க எதுக்குக்கா மத்தவங்ககிட்ட எல்லாம் பேசி உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுலாம் நீ பேசுவியா அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இது கூட பேசலைன்னா எப்படி அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. என்னம்மா நீ எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கிற அப்படின்னு அமிர்தாட்ட கேக்குறாங்க ராதிகா. தப்பு பண்றோன்னு தெரியாம பண்ணுனா ஏதாவது சொல்லலாம், ஆனா தெரிஞ்சே தானே நீங்க தப்பு பண்றீங்க, நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராதிகா இப்போ கிச்சனுக்குள்ள போய் தண்ணி எடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. பாக்கியா மாமியார் ராதிகாட்ட சொல்றாங்க, நாடகம் போட்டு என்னோட பையனை கல்யாணம் பண்ணிட்டு கடைசி இந்த வீட்டுக்கே நீ வந்துட்டேல அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியாவோட ஃப்ரெண்டா ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்த்தப்பயே இவளை நம்பாதன்னு நான் சொன்னேன் பாக்கியாட்ட, பாவம் அவ வெகுலி, அவ தான் உன்னை நம்பிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குடும்பத்தையே இல்லாம ஆக்கிட்டு என்னோட பையனே இல்லாம ஆக்கிட்டு தைரியமா இங்கே வந்து இருக்கிறேல நீனு அப்படின்னு சொல்றாங்க. நீ எழுதி வச்சுக்கோ, உன்னை மட்டும் இந்த வீட்டை விட்டு துரத்து விட்டுட்டு என் பையனை நான் என் கூடவே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இனியா சொல்றாங்க, ஆமா பாட்டி இவங்களை போக சொல்லுங்க பாட்டி, இவங்க நமக்கு வேணா, டாடி மட்டும் இங்க இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க இனியா. நீ இப்படிதான் சொல்வேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. கோபி அம்மாட்ட ராதிகா சொல்றாங்க, நீங்க இப்ப எழுதி வச்சுக்கோங்க, பாக்கியாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு நான் தான் உங்க மருமகன்னு உங்க வாயால சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, எங்க இருந்தோ வந்து ஏன்டியன் இவ்வளவு திமிரா பேசுறியா, யார் இந்த வீட்டுல இருக்கிறாங்க யாரு போக போறாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அங்க இருந்து போயிடுறாங்க. செல்வி இப்போ பாக்கியட்ட சொல்றாங்க, அந்த அம்மாவுக்கு எவ்வளவு திமிருன்னு பாத்தியாக்கா அப்படின்னு சொல்றாங்க. பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம், அந்த மாதிரி பண்ணிட்டு 4 வீட்டு கேட்கற மாதிரில பேசிட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஜெனி சொல்றாங்க, நான் கூட ஏதோ சாதாரணமா நினைச்சிட்டேன், ஆனா அவங்க ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்கிறாங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க.
கீதா சொல்றாங்க, எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு, என்ன பேசினாலும் பட்டு பட்டுன்னு பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பேசுறத பார்த்தா இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க போலயே அப்படின்னு சொல்றாங்க. இனியா சொல்றாங்க, டாடியே அவங்க பேசினா ரொம்ப பயப்படுவாரு, என்ன சொன்னாலும் செய்வாரு அப்படின்னு சொல்றாங்க. செல்வி பாக்கெட்ட சொல்றாங்க, நீ ஏன்க்கா இவ்வளவு அமைதியா இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்க வேண்டியதானே, இல்லாட்டினா பலார் பலார்னு 4 அறை விட வேண்டியதானக்கா அப்படின்னு சொல்றாங்க. அக்கா சொல்றாங்க, நாளைக்கே உலகம் அழிஞ்சு போயிடாதுல்ல, நம்ம எல்லாரும் இருக்க தானே போறோம், யார் எழுதி வச்சது நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதையாவது நீங்க ராதிகாட்ட சொல்லிருக்கலாம்லக்கா அப்படின்னு சொல்றாங்க செல்வி. எனக்கு சம்மந்தமே இல்லாத ஆள்கிட்ட நான் எதுக்காக பேசணும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. எனக்கு செய்யறதுக்கு 1000 வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யார் இருக்கணும் யாரு போகணும் அப்படின்னு சவால் விடுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.